அப்பா அப்பா இந்த உலகத்தில் பேயின்னு ஒன்று இருக்கா? ஏன்பா அப்படி கேட்குற? சொல்லுங்கப்பா. நல்லதுன்னு ஒன்று இருந்தா கெட்டதுன்னு ஒன்று இருக்கும்பா. நல்லவங்களுக்கு கடவுள் தெரிகிற மாதிரி கெட்டவங்களுக்கு பேயும் தெரியும்பா. என்ன குழந்தைய பார்க்காம வெளியே வெடிக்க பார்த்துட்டு? பார்க்குறேன். எனக்கு என்னமோ இந்த சுச்சுவேஷனில் அங்கே இல்லாமல் இங்கே வந்தது சரின்னு படலை. இங்கே பாருடி, சும்மாவா நீ என்ன எங்கள் வீட்டு ஆளுகளுக்கு ஆகாது. இப்போ நீ அங்கே இருந்தனா உனக்கு இன்னும் தான் கஷ்டப்படுத்த போகிறாங்க. உங்கள் அக்கா கால் பண்ணிட்டா பாரு. அக்கா கூப்பிட்றாங்க. அக்கா அக்கா சொல்லுக்கா. எங்கடா எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளோ டைம் தான்டா சொல்றது? கண்ட நேரத்தில் கண்ட இடத்துக்கு கை குழந்தைய தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னா கொஞ்சமாச்சும் கேட்குறீங்களாடா? எங்க எங்க உன் பொண்டாட்டி? அக்கா அவ தூங்குறா. தூங்குவா உன் பொண்டாட்டி நல்லா. சரி, போனது தான் போனீங்க, கோயிலுக்காவது போயிட்டு போனீங்களா? எங்க போயிருக்க போறீங்க? உங்களுக்கு லவ் பண்ணவும் சண்டை போடவுமே டைம் இருக்காது. இதுல எங்க இருந்து குழந்தைய பார்த்துக்க போறீங்க? சரி, ஆர்த்தியோட ஹேண்ட்பேக்ல நம்ம குழந்தை கோயிலோட எலுமிச்சம்பழமும் தின்னூரும் வச்சிருக்கேன். நைட்டு பாப்பா தூங்குனதுக்கு அப்புறம் தின்னூறு வச்சு விட்டுட்டு தலைமாட்டு கடியில எலுமிச்சம்பழத்தை வச்சு விட்டுருங்க. என்ன மறந்துடாதீங்க. பயந்துக்க போறா. எப்படியும் இங்க 2 நாள் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு கால் பண்றேன், வந்துருங்க. சரியா? சரிக்கா. சரி, பார்த்து பத்திரமா இருங்க. சரி, நான் வைக்கிறேன். வைக்கவா? ஓகேக்கா, பாய். உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு என்னை பற்றி நினைக்கலன்னா தூக்கமே வராதே. வீடு இவ்வளோ மேலையாடா பாப்ப. ஸோ ஆமாம், கார் நல்லா லாக் பண்ணிட்டியா? சூப்பர்டா. நீ உன் லைஃப்லேயே பண்ண ஒரு உருப்படியான விஷயம் என்ன சொல்லு? என்ன உன்னை கல்யாணம் பண்ணதா? அது இல்லை, அதைத்தான் நானும் சொல்கிறேன். இல்லை, வீடு இந்த 3 days வெக்கேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டை பார்த்து பாருடா. சூப்பர்ரா. அங்கே பாருங்க, அக்கா கூப்பிடுங்க. வாங்கம்மா. வணக்கம். வணக்கம்க்கா. நீங்கள்? நான் இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கேங்க. நீங்கள் வரதா சொல்லியிருந்தாங்க, அதான் வீடு சுத்தம் பண்ணிட்டுருக்குறேனுங்க. நீங்கள் 3 பேர் மட்டும்தானே? நான் வேணா உங்களுக்கு உதவியாக இருக்கட்டுங்களா? தாராளமாக இருங்கக்கா. உங்களுக்கு 3 daysக்கு எவ்வளோன்னு மட்டும் சொல்லிடுங்க, அதை நாங்கள் போகிறப்ப பே பண்ணிடுறோம். சரி வாங்கம்மா, வாங்க. பேபி உள்ள போகிறோம். பார்த்து. ஓகே. இது வேற எனக்கு திடீர்னு இப்படி கத்த ஆரம்பிச்சிருச்சு. நீங்க உள்ள போங்க தம்பி, நான் பார்த்துக்கிறேன். வெடிக்கு தம்பி, நான் எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. தம்பி சும்மா இருக்க மாட்டியா? கத்தாத, அமைதியா இரு. அவ இப்பதான் தூங்குறா. அழுக வச்சு நான் அவளை போயிரு. ஒழுங்கா ரைட்டு. பாப்பா தூங்கிட்டாளா? அவள் தூங்கிட்டான். அக்கா பால் காய்ச்சி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு படுத்துட்டா. ஏன் நீ தூங்கலையாப்பா? இல்லை, எனக்கு 2 மெயில் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு நான் அப்புறம் தூங்குறேன். சரி, நான் தூங்குறேன்.
எப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தெரியாமல் சிகரெட் அடிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் உட்காந்து அடித்தா பச்சை கண்டுபிடிச்சிருவாட. சித்து எத்தனை டைம் சொன்னாலும் திருந்தியே தொலை மாட்டோம். யாரு? ஆர்த்தி ஆர்த்தி ஏண்டி காலங்காத்தால காட்டேரி மாதிரி கத்திட்டு திரியிற? இல்லைங்க, நேற்று பாப்பாவை பார்த்து யாரோ இப்படின்னு கை நீட்டினாங்கங்க. இந்த வீட்டில் உன்னை தவிர யாருமே இல்லை. இதில் காலங்காத்தால கையை நீட்டினாங்க, காலை நீட்டினாங்க. சிது அடடடடா, காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா? அந்த குழந்தை இப்போ தான் நிம்மதியாக தூங்குது. கதையை நிறுத்திட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வாங்க.
ஏம்மா காலையில் கத்திட்டு இருக்க? அப்படி கேளுங்கக்கா. கேட்டால் காலங்காத்தில் கை நீட்டுச்சு கால் நீட்டுச்சுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கா. இல்லைக்கா, நேற்று எதையோ பார்த்தேன், அதை சொன்னதுக்கு காலங்காத்தாலே கத்திட்டு இருக்கான். என்னவோ. ஆமாம் சார், நேற்று நைட்டு நீங்கள் எங்கே போனீங்க? மாடு மேய்க்க போனேன். காற்று வாங்க சும்மா வெளியே போயிருந்தேன். காற்று வாங்க போனியா இல்லை காற்று விட போனியா? எத்தனை டைம் சொல்றது ஸ்மோக் பண்ணாத சொன்னா கேட்கவே மாட்டியா நீ? அங்கே சும்மா கிடக்குதேன்னு தோணுச்சேன்னு எடுத்து ஒரு டைம் ட்ரை பண்ணேன். கண்டது கிடக்குதுன்னு திங்கிறதுக்கு நீ என்ன மாடா? சரி சரி, சாப்பிட்ற இடத்துல ஆரம்பிச்சிட்டிங்களா? குழந்தை எந்திரிக்கிறதுக்குள்ள சாப்பிட்டு எந்திரிங்க. பாப்பா இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க 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 வாங்க, இந்தாங்க பிடிங்க பிடிங்க பிடிங்க. ஆ ஆ வாங்க வாங்க வாங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. சரி, நீ தூங்கிட்டு இருந்தா ஏன் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டேன். அக்கா காஃபி வச்சிட்டாங்களா? வாப்பி குடிச்சிட்டு வரலாம். நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி. இது அம்மா கிட்ட சொல்லலாமா இல்லை வேணாமா? ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் 3 பேர் வெக்கேஷனுக்காக கேரளா வரைக்கும் வந்திருக்கோம்மா. நேற்று கிளம்பி வந்தோம். மாதிரி பேசுகிற, என்னாச்சு? இல்லை, எதுவும் ஆகலை. ஆனால் வந்த இடத்துல எதுவும் சரின்னு படலைம்மா. ஏதோ எங்கள் கூட யாரோ எங்களை வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்குது. பாப்பாவுக்கு ஏதோ ஆகிற மாதிரியே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. சொன்னையா இல்லையா? அவர்கிட்ட சொன்னால் அவர் நம்பவே மாட்டேங்கிறாருமா. அதான் உங்ககிட்ட கால் பண்ணி பேசலான்னு பண்ணம்மா. பேர் மட்டும்தான் இருக்கீங்களா? கூட யாராவது இருக்காங்களா? கூட ஒரு அக்கா இருக்காங்க, சமையல்காரவங்க. அவங்க இருக்காங்கம்மா. அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் கேட்குறீங்களா? அந்த அக்கா கிட்ட கேட்டு பாருங்க. பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. சரி, நான் வேணா உங்ககிட்ட கேட்டு பார்க்குறேம்மா. கேட்டு பார்த்துட்டு சொல்லுமா. போயிட்டு வந்துட்டு ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரிம்மா. சரி, நான் வைக்கிறேன். நைட் டைம் கூப்பிடுறேன். பாப்பா எழுந்திரிச்சுப்பா, நானும் வைக்கிறேன். பாப்பாவை பார்த்துக்குங்க. எந்திரிடா. என்னடியும் பிரச்சனை? ஒன்று கத்துற, இல்லையா பிடிச்சி இழுக்கிற. எந்திரிடா. நம்ம இங்கே வந்ததுலேருந்து எங்கேயும் வெளியே போகவே இல்லை. சரி, இன்னைக்கு போவோம்.
அதுக்கு தான் உனக்கு எனக்கு பாப்பாக்கு 3 பேருக்கு போய் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துருவோம். அதான் நம்மளாம் ரீல்ஸ் பண்ணலாம். அதான் நம்ம முன்னூற்றுக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ் இருக்குல்ல. அதெல்லாம் பழசாயிருச்சுடா. அது இல்லாமல் நான் எடுத்துட்டும் வரல. ஏண்டி உனக்கும் பிள்ளைக்கு ரீல்ஸ் மட்டும் புது ட்ரெஸ்ஸா? ஆமாம். எனக்கெல்லாம் வருஷம் போட்டு வந்து எங்கள் அக்கா ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுப்பா. உங்களுக்கு ரீல்ஸ் பண்ண புது ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒன்றும் சொல்லி தப்பு இல்லை. உங்கள் அப்பன்னு சொல்லணும். பார்த்து நல்லா தான் வாங்கிட்டு வா. பேசாமல் குளிச்சுட்டா கையோட போயிடுவா. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ போயிட்டு வந்தே குளிச்சுக்கோ. நீ இப்போ போன நேரம் சாயந்தரத்துக்குள்ளேயாச்சும் வருவ. ஹலோ சொல்லுங்கம்மா. அந்த அக்காட்ட பேசுனியா? அந்த அக்காட்ட சொல்லிட்டேம்மா அப்போவே. அவங்க அப்போவே சாமிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க போல். அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க, வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு கிளம்பி ரெடியாகிறேன். அப்போ தான் அவங்க வர டைமுக்கு என்னால் பார்க்க முடியும் கரெக்டாக. என்னன்னு பார்த்துட்டு கால் பண்ணு. சரிம்மா, நான் நைட் உங்களுக்கு கால் பண்ணுறேன். സ്വാമി കാറിലും പ്രശ്നം, ഈ വീട്ടിലെയും പ്രശ്നം. சாமி வாங்க சாமி, வாங்க வாங்க. நடந்து வரீங்க சாமி? கார் என்னாச்சுங்க? ஆர்த்தி ஆர்த்தி, சாமி வந்துட்டாரு, வா. வணக்கம் சாமி, வாங்க. ஓம் நம சிவாய. போமா, உட்கார். உங்கள் கணவர் வர வரைக்கும் காத்திருக்கலாமா இல்லை பார்க்கலாமா? இல்லை சாமி, நம்ம பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, என்ன கேட்கணும்? ஒரு நிமிஷம் சாமி. அக்கா, கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு மாதிரி கெட்ட கனவாகவே வருது சாமி. குழந்தைய பார்த்து யாரோ கை நீட்டுற மாதிரியும், எங்களை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியும், எங்கள் கூட யாரோ இருக்க மாதிரியும் ஒரு மாதிரி கனவு வந்துட்டே இருக்கு சாமி. சரி, குழந்தையோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. பாப்பாக்கு இன்னும் ஜாதகம் எழுதலை சாமி. குழந்தை பிறந்த தேதியும் நேரமும் சொல்லுங்கள். 22/12/2022 வெள்ளிக்கிழமை 12:32 சாமி. சரி, உங்கள் ராசி நட்சத்திரமும் உங்கள் வீட்டுக்காரோட நட்சத்திரமும் சொல்லுங்கள். எனக்கு சிம்ம ராசி பூர நட்சத்திரம், அவருக்கு மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் சாமி. உங்கள் வீட்டுக்காரரோட பிறந்த கிழமையை சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை சாமி. നല്ല കാര്യങ്ങൾ സംഭവിക്കട്ടെ. உங்கள் வீட்டுக்காரர் குருச்சந்திர யோகத்தில் பிறந்தவர். அவரோட நேரமும் காலமும் நல்லா இருக்கிறதுனால தான் உனக்கும் உன் குழந்தைக்கு கெடுதல். அவர் நல்லா இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன பிரச்சனை சாமி? ஏன்னா எங்களை பார்த்துக்கிறதே அவர் தானே. அவர் நல்லா இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனைனா எனக்கு புரியலையே சாமி. உனக்கு புரிகிற மாதிரியே நான் சொல்கிறேன். ஒரு வேடை காட்டுக்கு வேட்டையாட போகும்போது ஒரு மின்மினி பூச்சி அவன் கண்ணுக்கு தென்படுதுன்னா, அந்த மின்மினி பூச்சி போய் ஒரு பூ மேலே உட்காருதுன்னா, அந்த வேடை கண்ணுக்கு முதல்ல எது தென்படும்? மின்மினி பூச்சி தானே சாமி? அதுதான் கிடையாது. அந்த மின்மினி பூச்சியோட வெளிச்சத்தில் அந்த வேடனுக்கு அந்த பூ தான் பிரகாசமாக தெரியும். அது போலத்தான் இப்போவும் இங்கே நடக்குது. உண்மையை சொல்ல போனா உன் புருஷன் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு துரோகம் பண்ணியிருக்கான். அவளோட ஆத்மா தான்
அவனை ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அவ உன்னோட குழந்தைய அவளோட குழந்தைய நினச்சி எடுத்துக்க பார்க்குறா. நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் நெசம். என்ன சாமி சொல்றீங்க? கவலைப்படாதம்மா. எல்லா மனித பிறவிகளும் தெரிஞ்சோ தெரியாமலோ சில தப்புகள் செய்யறது இயல்புதான். இதுக்கு மன்னிப்பும் உண்டு. உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணி உங்க வீட்டுக்காரரை 3 அமாவாசைக்கு தீபம் போட சொன்னா எல்லாம் சரியாயிரும். சரிங்க சாமி. சிவாய நம. இதை உங்கள் குழந்தையோட தலைமாட்டில் எப்பவும் வைங்க, எல்லாம் சரியாயிரும். குழந்தை பத்திரம். கண்டதையும் போட்டு மனசு குழப்பிட்டு இருக்காதீங்கம்மா. அதான் சாமியார் சொல்லியிருக்காருல்ல, தப்பு தெரிஞ்சும் நடந்திருக்கலாம், தெரியாமையும் நடந்திருக்கலாம். நீ ஏதோ சந்தேகப்பட்டு வார்த்தை விற்றாதம் அந்த பையன்கிட்ட உன் மேலையும் குழந்தை மேலையும் உசிரியே வச்சிருக்கு. இதெல்லாம் கேட்டா மனசு விட்டு வருமா? அவர் வரக்குள்ள முகம் கழுவிட்டு எப்பவும் போல இருமா. போ. சப்பா எவ்வளோ கூட்டம். ட்ரெஸ் பார் எப்படி இருக்குண்ணே? உடம்பு சரியில்லையா என்ன? ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, தலைதான் வலிக்குது. டேப்லெட் என்ன எடுத்து வருவா? சாப்பிட்டு தூங்குறியா? என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? இல்லையே. ஏன்? என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களா? கேட்கணும்னு நினச்சேன், கேட்டேன். தப்பா? ஆர்த்தி, ஆர்த்தி, அக்கா ஆர்த்தி எங்காச்சும் பார்த்தீங்க? இருந்தேன். எதுக்கு மேலே போய் பாருங்க. மேலையா?
ஆத்தி ஆர்த்தி ஆர்த்தி இங்கே என்ன பண்ணிருக்கா? குழந்தை அழுதுட்டு இருக்கா? ஹெட்செட் போட்டிருந்துங்க, அதான் நீங்கள் கூப்பிட்டது கேட்கல. இந்த வாங்க வாங்க, அம்மாவை காணோன்னு அழுதிங்களா? பேரு உனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால, கீழே ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்கு, சாப்பிட்டு படுத்தும். குழந்தை இன்னைக்கு நான் பார்த்துக்கேன். பாப்பா இல்லை பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட இருந்துக்கிறேனே. சொன்னா கேளு, காலையில் கிளம்பணும். இப்போவே நீ ஒரு மாதிரி இருக்க, வீட்டுக்கு போன டைம் இருக்காது. சிவருங்க தூங்கு. சரிங்க. அப்புறம் நைட் நேரத்தில் பாப்பா விட்டுட்டு அங்கேயும் போயிடாதீங்க. அவள் அழுதானே என்னை மறக்காம எழுப்புங்க, சரியா? ம் வை நிஜமா? ஹலோ, கேட்கல. கேட்டவருக்கு போதும். மறக்காம என் ஹேண்ட்பேக்ல திருநீர் இருக்கும், எடுத்து பாப்பாக்கு வச்சு விட்டுட்டு அவள் தலகாணி கடையில் வச்சிரு, சரியா? மறக்காம அவ்வளோதானே நான் எடுப்பேன். ஓகே, பாய். இது ரெண்டு மூணு நடந்துக்கிறதும் பார்த்து வித்தியாசமாக இருக்குது. ஆட்டிடியூடும் வேறு மாதிரி இருக்குது. சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்பவும் முடியல, நம்பாமே இருக்க முடியல. யாரு? என்னாச்சு? பாப்பா தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. அம்மா நீங்கள் என்ன பண்ணுற? உனக்கு தூங்க சொன்னல. எனக்கு உங்களே பாப்பாவை விட்டுட்டு தூங்க முடியலங்க, நானும் உங்கள் கூட படுத்துக்கிறேன். சரி நான் போகிறேன், வாங்க. ஹலோ. ஹலோ மாமலா. சொல்கிறேன் மாப்பிள்ள. அக்கா உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்களாம்மா, ரீச் ஆகலை போல. இன்னும் எத்தனை நாள் வெக்கேஷன் மாப்பிள்ள? எப்போ கிளம்புற? கிளம்பிடுவோம்டா, நாளைக்கு ஒரு நாள் கிளம்பிடுவோம். அப்படியாடா? வெக்கேஷனால் நல்லபடியாக முடிச்சு கடை கிளம்பிடும். சரிடா, சரி முடிச்சுட்டு 3 பேர் பார்த்து வாங்க, நான் அக்காட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏன்னா நம்மகிட்ட பேச கூட ரெக்கார்ட் பண்ணணும், வாய்ஸ் ரெக்கார்ட்னு வருது. ஆனால் என் பொண்டாட்டி மேலே நம்பிக்கை இல்லாமல் ஆட்டோ கால் ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்காடா, அதனால தான் ரெக்கார்ட் ஆகுது. சரி உன் வீட்டு பிரச்சனை. அப்படியா? ஒரே நிமிஷம் நான் கூப்பிடுறேன். டே கிளம்புறப்ப அக்கா கூப்பிடுறா. கூப்பிடுறேன்.
ஆமாச்சி, அன்றைக்கி நீ ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது சவுண்ட் கிளியரன்ஸாக கேட்கறக்கு ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிடல. அதுவா? அந்த சவுண்டு மட்டும் கிளியரன்ஸாக கேட்குற மாதிரி. அது என்ன ஆப்பு? அது பேர் நாய்ஸ் கேன்சலேஷன் மச்சி. நாய்ஸ் கேன்சலேஷன். அதை எந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ண? ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். ஓ சரி. ஆமாம். சரி நான் பார்க்குறேன். டவுன்லோட் பண்ணி பாரு. ஓகேடா. ஆர்த்தி, 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 இங்கே என்ன பண்ணிருக்க? கிளம்ப வேண்டாமா? சீக்கிரம் வா, கிளம்பணும், டைம் ஆச்சு. ஆர்த்தி, நானும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். இன்னும் கொண்டுக்கிறேன். வா போகலாம், டைம் ஆச்சு. வாடாம்மா, நான் போவோம். அக்கா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ ஏதோ ஒரு சரி விடுப்பா, அவங்க ஏதோ கோவத்தில் சரி, ஓகே, பண்ணியிருப்பாங்க. நான் வரேங்க்கா. அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு போங்க. ஆக்கா, கண்டிப்பாக வரோம். இந்த டாமி வேற எங்கே போச்சுன்னே தெரியல. காலையிலேருந்து எல்லா பக்கமும் தொலைவியாச்சு. நைட்டு வரட்டும், சாப்பாடே கிடையாது. என்ன எப்போவுமே வேடிக்கை பார்த்துட்டே வருவேன், இப்போ குழந்தைய மட்டும் பார்த்துட்டு வரேன். அதுவும் புதுசாக யாரோ குழந்தைய பார்க்குற மாதிரி. அடுத்து நான் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன். நீ அந்த அக்கா நடந்துக்கிட்டதும் சுத்தமாக சரியில்லை. நான் பேசுறது உங்கள்கிட்ட தான் கேட்குதா கேட்கலையா? என்னது?